அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி திருப்பாடல்கள், சங்கீதங்கள் 34 1 முதல் 4 முடிய. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எனக்கு அருமையிலே, தாவீது தன்னுடைய இறை அனுபவத்தை, ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடினதால் ஏற்பட்ட இறை அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். என்னோடு சேர்ந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்துவாங்க, நான் எக்காலமும் போற்றுவேன், அவர் புகழ் எப்பொழுதும் நாவில் இருக்கும். வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் ஆண்டவரை இப்படி உண்மையாய் மகிமைப்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவர் நம் மத்தியிலே இறங்கி வந்து விடுவார். ஏனென்றால் அவரே சொல்லியிருக்கிறார், எங்கெல்லாம் நீ என்னை மகிமைப்படுத்துகிறாயோ அங்கெல்லாம் நானே இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். துதிக்கிறவர்கள் மத்தியிலே அவர் குடியிருக்கிறவர், துதிகளின் மத்தியிலும் குடியிருக்கிறவர். அப்போ எங்கெல்லாம் ஆண்டவரை உண்மையாய் மகிமைப்படுத்தி பாடுறாங்களோ அந்த இடத்துல நிச்சயமாக ஆண்டவர் இருப்பார். அதுதான் அவருடைய மகிமையான இடம் தான். ஏனென்றால் திருப்பாடல் நாம் பார்க்க 144 சங்கீதத்தில், ஆண்டவரே நீ உண்மையாய் கூப்பிட்டால், உண்மையாய் தேடினால் அவர் உன் அருகிலேயே இருப்பாராம். அப்போ நம்ம ஆராதனையும் துதிகளும் உண்மையானதாக இருக்க வேண்டும், அவரை தேடுகிறதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். சரி, இப்போ ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்ம கூட செயல்படுறதுனால என்ன நன்மை கிடைக்கும் நமக்கு? அந்த சங்கீதம் தொடர்ந்து படித்தோம் என்றால் தாவீது சொல்லுகின்றார், அவர் நம்முடைய எல்லாவித பயத்திலிருந்து நம்மை மீட்கிறாராம், பயத்தை நீக்குகிறாராம். இன்றைக்கி உலகத்தில் அநேகருக்கு மரண பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதியினால் ஏற்படுகிற பயம், வாழ்க்கையில் பிரச்சனைகள், கடனினால் ஏற்படும், இப்படி பல விதமான பயத்தில் மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எல்லாவித பயத்திலிருந்தும் அவர் நமக்கு விடுதலை கொடுக்குறாரு, அவற்றை நீக்கி விடுகிறாராம். அது மாத்திரமல்ல, எல்லாவித துன்பங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவரின் தூதர் நம்மை சுற்றி நமக்கு பாதுகாப்பாக இருப்பாராம். ஏனென்றால் நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் இறங்கி வந்துடுவார் இல்லையா? ஆண்டவர் இறங்கி வந்தார்னா அவர் சும்மா வருவார், அவர் தனியாக வர முடியாது. ஏனென்றால் அவருடைய தூதர்கள் சுற்றி இருப்பாங்க. அவங்க ஆண்டவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் நம்மை சுற்றி இறங்கி வந்து நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்களாம். எப்படி யோபின் குடும்பத்தை வெளியெடுத்து பாதுகாத்தவர் அப்படியே நம்மை பாதுகாப்பாராம். ஆண்டவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. என்ன சொல்லி வேண்டுதல் வச்சாலும் அவைகள் அவருடைய கவனத்தில் போய் அவை நமக்கு பதில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதாம். அது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் ஆண்டவருக்கு யாரெல்லாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறது செயல்படுகிறாங்களோ, இப்படி துதிக்கிறவர்கள் மத்தியில் அவருடைய கண்கள் அவர்கள் மேலே உற்று பார்க்கிறதாக இருக்கிறதாம். இப்படி எல்லாவித நன்மைகளையும் கொடுத்து நம்மை இந்த உலகத்தின் தீமைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். பரலோகத்து உரியவர்களாக நம்மை மாற்றுகிறாராம். எனவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை துதிக்கும் போது இத்தகைய சிறப்பான நன்மைகள் கிடைக்கிறதுனா நம்ம துதிக்காமல் இருக்கலாமா? ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரும் நானும் என்ற முறையில் அவரோடு இணைந்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். தாவீது பெற்ற அதே அனுபவங்கள் நமக்கும் கிடைக்கும். நம்மை அவர் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார், ஆசீர்வதிப்பார். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே,
ஒவ்வொரு நாளும் உம்மோடு இணைந்து உம்மை துதிக்கிற மக்களாக, உம்மை மகிமைப்படுத்துகிற மக்களாக, உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்த மக்களாக மாறுவதற்கு எங்களை உதவி செய்வீராக. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெறாம் இயேசுவின் பேரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.